ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். நாம் யாவரும் இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய தலைப்பு, தன்னை மாற்றிக்கொள். அதற்கு ஆதாரமாக ரோமர் 9 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கிறேன். மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? அன்பானவர்களே, ஒரு மிகப்பெரிய நாடு. அந்த நாட்டினுடைய அரசன் தன்னுடைய தேசத்தின் அவசர நிலையை உணர்ந்து 2 நபர்களை வேகமாக தன் தேசத்தின் குடிமக்களை அழைத்தான். சொன்னான், எதிரி நாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த போர் வீரர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆகவே நாம் ஒரு சிறந்த படையை உருவாக்க வேண்டும். ஆகவே நீங்கள் இருவரும் இப்பொழுதே புறப்பட்டு நமக்கு அருகாமையில் உள்ள நாடுகளுக்கு போய் நமக்கு உதவி கேட்டு அங்கிருந்து வீரர்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினான். 1, 2, 3 மாதங்கள் கழித்து ஒருவன் திரும்பி வந்தான். மன்னா, எவ்வளவோ நான் சொல்லியும் ஒரு நாட்டிலும் இருந்து கூட என்னோடு நம்முடைய தேசத்தை காப்பதற்கு வீரர்கள் வரவில்லை. ஆகவே என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டான். இவன் வந்து சில மணி நேரங்கள் கழித்து 2வது மனிதன் வந்தபோது ஒரு பெரும் படையோடு கூட அவன் வந்தான். அரசனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இருவரையும் ஒரே காரியத்திற்காகத்தான் நாம் அனுப்பினோம். ஆனால் ஒருவன் ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிறான், ஒருவன் ஒரு மிகப்பெரிய படையை கொண்டு வந்திருக்கிறான். இந்த படையை கொண்டு எதிரியை நாம் எளிதாக ஜெயித்துவிட முடியும். ஆனால் இவனால் எப்படி இவ்வளவு பெரிய படையை உருவாக்க முடிந்தது என்கிற ரகசியத்தை நாம் அறிய வேண்டும் என்று கேட்டபோது அவன் சொன்னான், மன்னா, என் தோற்றத்தை நான் மாற்றி கடந்து சென்றேன். நான் இந்த தேசத்தின் ஒரு சாதாரணமான குடிமகனாய் கடந்து செல்லும் போது மற்றவர்களுக்கு வீரம் வராது, விவேகம் வராது, வேகம் வராது. ஆகவே நான் ஒரு போர் வீரனை போல வேடம் அணிந்து நான் போய், இது அரசருடைய ஆணை, நம்முடைய தேசம் ஆபத்தில் இருக்கிறது, ஆகவே நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அப்படி வருகிறவர்களுக்கு மிகுந்த சன்மானங்கள் கொடுக்கப்படும் என்று அறைகூவலோடு கூட வைராக்கியமாய் நான் பேசினேன். என்னை போலவே அவர்களையும் உடை அணிவித்து மற்ற நாட்டிற்கும் அழைத்து போனேன். அப்படி நான் போன நாடுகளெல்லாம் என்னை போல உடை அணிந்து என்னை மாற்றிக் கொண்ட போது என்னை பார்த்து அவர்களும் மாறினார்கள். இப்படி பெரிய மாற்றத்தினால் தான் இவ்வளவு பெரிய படையை என்னால் உருவாக்க முடிந்தது என்று அவன் சொன்னான். நாம் நம்மை மாற்றிக் கொள்ளாத வரையில் நம்மை கொண்டு தேவனால் எதையும் செய்ய முடியாது. எனக்கு அன்பானவர்களே, நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்யும்படி திட்டமிட்டிருக்கிறார். ஆனால் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள ஆயத்தமாகும் போது, ஜெபிக்க, வேதம் வாசிக்க, உபவாசிக்க, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க, நாம் நம்மை மாற்றிக் கொள்ளாத வரையிலும் நம்மை கொண்டு தேவனால் எந்த பெரிய காரியத்தையும் செய்ய முடியாது. இன்றைக்கு நம்மை மாற்ற எத்தனை பேர் நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? மாற்ற விரும்புகிறவர்கள் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நல்ல ஆண்டவரே, என்னை உம்மை போல மாற்றும் ஆண்டவரே,
என் பேச்சு, என் பார்வை, என் நடை, என் உடை, என் செயல்பாடு, என் ஜெபம், என் ஊழியம், என் உபவாசம், என் உபதேசம் எல்லாம் உம்மை போல் மாற என்னை அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் எங்களை மாற்றிக்கொள்ளும் போது எங்களை கொண்டு பெரிய காரியங்களை நீர் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறீர் என்கிற சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை மாற அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களை, உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். God bless you.